ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சிருந்த ராகி இட்லி தோசை பேட்டர் வந்து நல்லா புளிச்சு வந்திருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லியே வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வச்சுட்டு இருந்தேன். ஆதித்யா எப்படி சாப்பிடுவானா, கலரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்து சாப்பிட மாட்டேன் நடம் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு. கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர மற்றபடி டேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம நார்மல் இட்லி தோசை சாப்பிட்டா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் வந்து ஜாலியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாரு. அவன் சாப்பிட்டதை பற்றி எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அவனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு அதே பேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு வந்து தோசை ரெடி பண்ணி பார்த்தேன். தோசையுமே சூப்பராக வந்திருந்தது. தோசை பேட்டரோட ரெசிபி வந்து நேற்று போட்ட ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து தேவைப்படுறவங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி இந்த மாதிரி கூட ஹெல்த்தியாக வந்து கொடுக்கலாம். அதே ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இட்லியும் சரி தோசையும் சரி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வியாழக்கிழமைன்றனால வீடை வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. ஆதித்யா வரக்குள்ள அதெல்லாம் முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மாப் போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுமே நைட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் டின்னருக்கு வந்து தோசை தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களுமே ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.